என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் 2ல் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 7 மார்க்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கூடிய டேட்டாக்கு அர்த்தமெட்டிக் மீன் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சைஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி அவங்களே டினோட் பண்ணிட்டாங்க. சைஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே சைஸு. அதுக்கடுத்து கீழே கூடிய பாக்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து எஃப்னு சொல்லி டினோட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களே வந்து இங்கே எக்ஸு எஃப்னு கொடுத்துட்டாங்க. சைஸ் எக்ஸ்ன்னு எடுக்க சொல்லிட்டாங்க, ஃப்ரீக்வன்சி எஃப்னு எடுக்க சொல்லிட்டாங்க. சில ப்ராப்ளத்தில் வெறும் சைஸ் மட்டும் வந்திருக்குன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸ் எப்போயுமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், செகண்டாக இருக்கிற பாக்ஸ் வந்து எஃப்னு எடுத்துக்கணும். கிளாஸ் இன்டர்வல் வந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வரும். சரிங்களா? இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த சைஸ் வந்து ஃபஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சைஸ் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படி எழுதுங்க பார்க்கலாம். 1, அடுத்து பாருங்கள் 3, 5, இது அப்படியே எழுதுகிறேன். 7, 9, 11, 13, 15. சைஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அடுத்து பாருங்கள், ஃப்ரீக்வன்சி செகண்டாக இருக்கிற பாக்ஸ் வந்து எஃப்னு எடுத்துக்கணும். ஃப்ரீக்வன்சி என்னென்னு எடுத்துக்கலாம், எஃப்னு எடுத்துக்கலாம். எஃப் பாருங்கள் 3, 3, 4, 3, 3, 4, 14, 7, 14, அப்புறம் 7, 4, 3, 4, 4, 3, 4 இப்படி எழுதிக்கணும். இப்போ எக்ஸு எஃப்பும் கொடுத்துட்டாவே நல்லா கவனிச்சுங்க. எக்ஸு எஃப்பும் கொடுத்துட்டாவே இது ரெண்டும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எஃப் இன்ட்டு எக்ஸ், ஃப்ரீக்வன்சியால் எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ எஃப் எக்ஸ் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 × 3 நம்மளுக்கு என்ன வரும், 1 × 3 3. இப்போ கால்குலேட்டர் இப்படி போட்டுங்க. 1 × 3 என்ன அர்த்தம், 3. கரெக்டுங்களா? அதேமாதிரி 3 × 3 நம்மளுக்கு என்ன வரும், 9. 3 3 சார் 9, 5 4 சார் 20. அடுத்து 7 × 14 கால்குலேட்டர்ஸ் என்ன வருது பாருங்கள், 98. அடுத்து 9 × 7 63. அடுத்து 11 × 4 இப்படி கால்குலேட்டர் அடிச்சுங்க, 44. அடுத்து 13 × 3 39. அடுத்து 15 × 4 ஆன்சர் எடுத்து பாருங்கள், 60 வருதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் எஃப் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒன்றே ஒன்று தான் கண்டுபிடிச்சோம். என்னென்னா எஃப்ஐயும் எக்ஸ் என்ன பண்ணிட்டோம், மல்டிப்ளை பண்ணிட்டோம். 1 × 3னாலும் சரி, 3 × 1னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். சரிங்களா சாமி? அதை எக்ஸ் எஃப்னு எழுதினாலும் ஒன்று தான், எஃப்எக்ஸ் எழுதினாலும் ஒன்று தான். அதனால தான் இப்படி எழுதியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணணும். இப்போ டோட்டல் ஃப்ரீக்வன்சிக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப்னு கொடுத்துருக்காங்களா? டோட்டல்னால இங்கே சமேஷன் எஃப். சமேஷன் எஃப்னு என்ன அர்த்தம், இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? அந்த எஃப்எக்ஸ் எழுதிட்டு முன்னாடி என்ன கொடுக்கணும், சமேஷன் கொடுக்கணும். சமேஷன் என்ன அர்த்தம், இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணலாங்களா? ஃப்ரீக்வன்சி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 + அடுத்து பாருங்கள் 3 + 4 + 14 + 7 + 4 + 3 + 4 ஆன்சர் பாருங்கள் 42. சமேஷன் எஃப் வந்து 42 எழுதிக்கலாம். சமேஷன் எஃப்எக்ஸ் என்ன வந்திருக்கு பாருங்கள், 3 + அடுத்து 9 + 20 + 98 + 63 + 44 + 39 + 60 ஆன்சர் பாருங்கள் 336 வருதுங்களா? இது எழுதிக்கலாம். இது எல்லாமே என்னென்னா ஸ்டெப் 1. இது எல்லாமே என்னென்னா ஸ்டெப் 1 வந்து நம்ம டேபிள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் 2ல் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிச்சோன்னாங்க, மீன். அரித்மெட்டிக் மீன்னாலும் ஒன்று தான். மீன் கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்கள், எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணக்கூடாது, சமேஷன் எஃப் டிவைட் பை சமேஷன் எஃப்னு எழுத சொல்லியிருக்கோம். எழுதிட்டு மேலே மட்டும் இங்கே எக்ஸ் கொடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் டிவைட் பை சமேஷன் எஃப். இந்த எக்ஸ் பாருக்கு எக்ஸ் பார் அப்படி எழுதிக்கலாம். சமேஷன் எஃப்எக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சமேஷன் எஃப்எக்ஸ். சமேஷன் எஃப்எக்ஸோட ஆன்சர் பாருங்கள் 336 டிவைட் பை சமேஷன் எஃப். சமேஷன் எஃப்னோட ஆன்சர் பாருங்கள் 42. அப்போ 336ஆல் 42 நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். 336 டிவைடட் பை 42 போட்ட ஆன்சர் பாருங்கள் என்ன வருது, 8. அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 8. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் பாருங்கள். மீன் வந்து 8 கிடச்சிருக்கு இந்த ப்ராப்ளத்தில். அதாவது என்ன, இது வந்து நம்மளுக்கு 7 மார்க்ஸ் ப்ராப்ளத்தில் கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒன்றுமே கிடையாது. இப்போ நல்லா கவனிச்சுங்க, இந்த ஃபஸ்ட்டு இதில் இதே சம்மை வந்து வேறு மாதிரி கூட கேட்கலாம். இதை வந்து மார்க்ஸும் கூட கிடைக்கலாம். ஃபஸ்ட் பாக்ஸை சைஸ்ன்னு கேட்காம மார்க்ஸுன்னு கொடுத்துக்கலாம். கீழே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ மார்க்ஸ்ன்னு கொடுத்ததுனால ஃபஸ்ட் பாக்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி தனித்தனி நம்பராக வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். செகண்ட் பாக்ஸ் வந்து எஃப்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? எடுத்துகிட்டு இந்த எஃப்ஐயும் எக்ஸையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சிக்கு டோட்டல் போடுறோம். அப்போ எஃப்எக்ஸுக்கு டோட்டல் போடுறோம். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா மீன் கண்டுபிடிச்சிடுறோம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம தவங்க செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.